வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு தர இருப்பது இந்த காணொளி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ஜமுனாத்தூர், அதாவது ஜமுனாத்தூரில் நடைபெறுகின்ற 2026க்கான கோடை விழா என்ற நிகழ்வை காண்பதற்காக நான் இருசக்கர வாகனத்தின் மூலமாக பயணிக்கின்ற பொழுது வழியிலே தோன்றிய சில காட்சிகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் போகின்ற அந்த பாதை இருபக்க மரங்கள், பசேரென்று ஒரு ரம்யமான ஒரு காட்சி, வளைந்து நெளிந்து செல்கின்ற ஒரு பாதை, மூங்கில் காடுகள். அந்த மூங்கில் காடுகளுக்கு இடையே சூரிய ஒளிப்பட்டு மின்னி வருகின்ற அந்த கதிர்களுடைய அழகும் ஒரு தனி அழகாக எமக்கு காட்சியளிக்கின்றது. மேலும் அந்த மலையை தழுவி செல்கின்ற மேகம், அதுவும் பார்வைக்கு ஒரு மன கிளேசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது நண்பர்களே. மேலும் இங்கே பயணிக்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை நான் அங்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது நண்பர்களே. அது பார்த்தீர்களானால் ஐம்பெரும் காப்பியங்களான அந்த வளைவுக்கு அவர்கள் பெயரிட்டிருக்கின்றார்கள். அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு அங்கே பழைய காலத்தில் அதனுடைய ஒரு ஏட்டை படித்தாலும் பழைய எங்களுடைய கலாச்சாரத்துக்கு அழைத்து செல்கின்ற ஒரு அழகும் இதனை எமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது நண்பர்களே. அந்த வளைவினுடைய பெயர் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி போன்ற இந்த ஐம்பெரும் காப்பியங்களினுடைய பெயர்களை வைத்து அந்த வளைவுகளை அழைத்திருக்கின்றார்கள். அழைப்பதற்கு அதனை சூற்றியிருக்கின்றார்கள். அதுவும் பெருமைக்குரியது நண்பர்களே. மேலும் அங்கு நாம் செல்ல செல்ல அந்த மலையை தழுவி செல்கின்ற மேக கூட்டங்களை பற்றி நான் உங்களுக்கு காட்சியை பற்றி சொன்னேன். மேலும் அங்கு பயிர்கள், அந்த மலை கிராமத்தில் முன்னை போன்று தற்போது இல்லை என்பதை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது நண்பர்களே. நன்றான கல்வி அறிவு பெற்று நல்ல அந்த அரசுடைய பதவிகளில் அவர்கள் அமர்த்தப்பட்டு நல்ல ஒரு எழுச்சியான ஒரு நிலைப்பாட்டுக்கு அங்குள்ள மலை கிராம மக்கள் வந்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது நண்பர்களே. மேலும் நம் அடிவாரத்தில் தண்ணீர் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தாலும் 35-40 கிலோமீட்டர் உயரத்தில் அங்கு அந்த ஆழ்துளை கிணறோ அல்லது திறந்தவெளி கிணறோ ஒரு 100 அடி 200 அடி போன்று அதை அமைத்திருக்கின்றார்கள். நல்ல தண்ணீர் கிடைக்கின்றது. அவ்வளோ உயரத்தில் கூட நல்ல தண்ணீர் கிடைப்பது ஒரு புள்ளியாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நண்பர்களே. மேலும் இந்த நிகழ்வை நாம் வளைந்து நெளிந்து செல்கின்ற சாலையில் போகின்ற பொழுது நான் சில காட்சிகளை உங்களுக்கு படமாக்கி தந்திருக்கின்றேன். அதனை பார்த்து ரசித்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்று கூறிக்கொண்டு அன்புடன் விடைபெற்று செல்கின்றேன். வணக்கம் நண்பர்களே. ப்ளீஸ் நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நண்பர்களே நான் உங்களிடம் வேண்டுதல் வைப்பது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.